அனைவருக்கும் வணக்கம். ரத்தம் நம்ம உயிர் யூடியூப் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ரத்தம் நம்ம உயிர் யூடியூப் சேனல் மூலமா ஒரு கிளினிக்கல் லெபார்டரியில என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கவுண்டிங் சேம்பர். த கவுண்டிங் சேம்பர் ஆல்சோ ஹேவ் ஹீமோசைட்டோமீட்டர். கவுண்டிங் சேம்பரை தான் ஹீமோசைட்டோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது பார்ப்பதற்கு ஒரு கட்டியான கிளாஸ் பீஸாக இருக்கும். Principle: The counting chamber has a grid pattern etched on its surface which allows for accurate quantification of the number of cells in a given area. இந்த கவுண்டிங் சேம்பரோட சர்ஃபேஸில் கிரிட் பேட்டர்ன் அதாவது லைன்ஸ் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது இரத்த அணுக்களின் எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணுறதுக்கு உதவுது. பர்பஸ் ஆஃப் ஹீமோசைட்டோமீட்டர்: டு எனேபிள் த அனலைசிஸ் ஆஃப் வைட் ரேஞ்ச் ஆஃப் சாம்பிள் டைப்ஸ் including whole blood, sperm, CSF and other biological fluids. இந்த பயாலஜிக்கல் சாம்பிள்ஸை கவுண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஹீமோசைட்டோமீட்டர் மிகவும் உதவியாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஹீமோசைட்டோமீட்டர்: இதில் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு நியூமர் கவுண்டிங் சேம்பர், மலாசஸ் கவுண்டிங் சேம்பர், நெகோட்டி கவுண்டிங் சேம்பர், பர்கர் கவுண்டிங் சேம்பர், ரோசந்தால் கவுண்டிங் சேம்பர் அப்படின்னு பல டைப்ஸான கவுண்டிங் சேம்பர் காணப்படுது. இந்த கவுண்டிங் சேம்பரோட டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.1 mm, அதாவது 1/10 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டெப்த்துங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா இந்த கவர் கிளாஸுக்கும் இந்த கவுண்டிங் சேம்பருக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை தான் டெப்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூல்டு ஏரியா ஆஃப் கவுண்டிங் சேம்பர்: The total ruled area of counting chamber is 9 square mm. ஒரு கவுண்டிங் சேம்பரில் இருக்கக்கூடிய டோட்டல் ரூல்டு ஏரியா பார்த்தீங்கன்னா 9 ஸ்கொயர் mm பிரிஞ்சிருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஏ சென்ட்ரலி ஹெவி ரூல்டு ஏரியா ஆஃப் 1 ஸ்கொயர் mm. சென்ட்ரலில் இருக்கக்கூடிய 1 ஸ்கொயர் mm பார்த்தீங்கன்னா ஹெவி ரூல்டு லைனாக பிரிச்சிருப்பாங்க. இந்த சென்ட்ரல் ஏரியா டிவைடட் இன்டு 25 squares. Each of these 25 squares is again divided into 16 small squares. இந்த சென்ட்ரல் ஏரியா 25 ஸ்கொயர்ஸா டிவைட் பண்ணப்பட்டிருக்கும். அந்த 25 ஸ்கொயர்ஸ் திரும்பவும் 16 ஸ்மால் ஸ்கொயர்னால பிரிக்கப்பட்டிருக்கும். The 4 corner squares are divided into 16 squares. இந்த 4 முனையில இருக்கக்கூடிய ஸ்கொயர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பவும் 16 ஸ்கொயர்ஸ்னால பிரிக்கப்பட்டிருக்கும். Another squares are divided into 16 squares with 4 lines formed to each squares. இந்த மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்கொயர்ஸையும் பார்த்தீங்கன்னாலும் 16 ஸ்கொயர்னால தான் பிரிக்கப்பட்டிருக்கும். திரும்ப இதில் ஒரு 4 லைன்ஸ் இந்த ஸ்கொயரில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. திரும்ப நெக்ஸ்ட் பிளட் செல்ஸ் கவுண்டிங் ஏரியா இன் ஹீமோசைட்டோமீட்டர். இந்த ஹீமோசைட்டோமீட்டரில் பிளட் செல்ஸ் எந்தெந்த ஏரியாவில் கவுண்ட் பண்ணுறாங்க. இந்த 4 கார்னர் ஃபர்ஸ்ட் WBC கவுண்டிங் ஏரியா. இரத்த வெள்ளை அணுக்களை கவுண்ட் பண்ணக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா the 4 corner squares are used for white blood cell count. 4 ஓரங்களில் இருக்கக்கூடிய கார்னர் ஸ்கொயர்ஸ் தான் இரத்த வெள்ளை அணுக்களை கவுண்ட் பண்ணக்கூடிய ஏரியா. ஆர்பிசி கவுண்டிங் ஏரியா. இரத்த சிவப்பணுக்களை கவுண்ட் பண்ணக்கூடிய ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஹெவி ரூல்டு சென்டர் ஸ்கொயர் இஸ் யூஸ்டு ஃபார் ஆர்பிசி கவுண்ட்ஸ். இந்த ஹெவி ரூல்டு ஏரியா ஒன்லி த 4 corner squares and to the center square is used the RBC cells. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய 1 mm ஸ்கொயரில் திரும்பவும் 4 கார்னர் ஸ்கொயர் அண்ட் 1 சென்ட்ரல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா ஆர்பிசி கவுண்ட் பண்ணக்கூடிய ஸ்கொயர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் 80 ஸ்மால் ஸ்கொயர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேட்லெட் கவுண்டிங் ஏரியா. இந்த பிளேட்லெட் அதாவது இரத்த தட்டுக்களை எந்த ஏரியாவில் கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா the heavy rolled 1 central square is used to count platelet. அப்போ இந்த இரத்த தட்டுகளை அந்த ஹெவி ரூல்டு ஏரியா ஆஃப் த 1 சென்ட்ரல் ஸ்கொயர் முழுவதிலும் இருக்கக்கூடிய செல்ஸை கவுண்ட் பண்ணி எடுக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஇசி கவுண்டிங் ஏரியா, அதாவது அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா ஆல் 9 ஸ்கொயர்ஸ் ஆர் யூஸ்டு டு கவுண்ட் த அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட். இந்த ஒரு சேம்பரில் இருக்கக்கூடிய எல்லா 9 ஸ்கொயர்ஸையும் வந்து அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இவ்வளோதாங்க ஒரு கவுண்டிங் சேம்பரோட பர்பஸ். இதில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டோட்டல் கவுண்ட் ஆஃப் WBC, இரத்த வெள்ளை அணுக்களின் மொத்த எண்ணிக்கை எப்படி பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்.